ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு ₹6000 நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து சேமிக்கிறது பிரித்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்காக இருக்கலாம், அல்லது வந்து எங்கள் குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக இருக்கலாம், எங்களுடைய ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் வந்து இந்த ₹1000 ஒவ்வொரு மாதமும் நான் வந்து என்னுடைய வருமானத்திலிருந்து சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை நான் எப்படியெல்லாம் பிரித்து எதிலெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்யூச்சர் பிளானிங் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் ஒரு ₹1000 இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரிக்கு முதல்ல நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வருமானம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பத்தாமதாக இருக்குது, போதுமானதாக இல்லை, எங்களால் ₹1 கூட சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிற சமுதாயத்தில் அவங்க வந்து என்னால் ஒரு ₹6000 என்னுடைய வருமானத்திலிருந்து சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அதை கண்டிப்பாக எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ₹6000 அப்படிங்கிறது அவங்களுக்கான சேவிங்கு. பட் உங்களால் ஒரு ₹2000 சேமிக்க முடியுது, ₹3000 சேமிக்க முடியுதுனாலுமே அதை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, வருமானத்திலிருந்து ஒரு ₹6000 எப்படி நாங்கள் சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். இப்போ சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ₹6000 என் கையில் இருக்குது, இதை எப்படி சேமிக்கிறதுன்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. பட் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கான கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், ₹100 இருக்கலாம், ₹200 இருக்கலாம். ஏதோ ஒரு கோலை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சு பாக்ஸு. இதில் வந்து நான் ஜனவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சுக்கு பணத்தை சேமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் இருக்குது இல்லைங்களா. நான் சேமித்த பணம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சேமிச்சிருக்கேன். என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சேமித்தேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வரீங்க, இல்லைனா வேறு ஏதாவது வாங்குறதுக்கு போகும்போது சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம சேமிக்கும் போது கூடுதலாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சில் வந்து நான் பண்ணது. இன்னும் இது வந்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பணத்தை வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. அது தானாக ஒவ்வொரு மாதமும் உங்களால் சேமிக்க முடியும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்காக வந்து சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு அல்லது வந்து ஃபீஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஃபீஸாக கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது குழந்தைங்களோட மேரேஜுக்காக இருக்கலாம், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்காக இருக்கலாம், அடுத்தது மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ஹெல்த் வைஸு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஃபண்டு, எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம சேமிக்கிற பணத்தை பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சிக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒதுக்கிடுங்க. இப்போ நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது உங்களுடைய 6 மாதத்தை வருமானத்தை தொகையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6 மாத வருமானம் அப்படிங்கிறது 10,000 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹60,000. அதுவே வந்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதை 6 மாதத்துக்கு பெருக்குனிங்கன்னா ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா, அந்த தொகையை கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி போடுங்க. இப்போ நான் வந்து இந்த ₹6000 ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ₹1000 ஒரு இன்சூரன்ஸ் வந்து நல்ல டேர்ம் இன்சூரன்ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்க வேண்டிய பணம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கும் இன்சூரன்ஸுக்கும் தான். இதில் வந்து நீங்கள் பிரித்து சேமிக்க ஆரம்பிங்க. 2வது டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஆரம்பிச்சிருங்க. அந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து ஒரு ₹1000 மாதம் போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு அப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 12 மாதம் கழித்து ஸ்கூல் ஃபீஸுக்காக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை அப்படியே வந்து 5 வருடம், 10 வருடம், 15 வருடம்னு தொடர்ந்து சேமிச்சிங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைனா பேங்க்கில் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் போஸ்ட் ஆஃபீஸில் 5 இயர்ஸ் கழித்து தான் எடுக்க முடியும். அதே மாதிரி வட்டியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வருஷம் போடும்போது வட்டி வந்து அதிகமாக இருக்கும். 3 வருஷம் 1 வருஷம் போடுறீங்க அப்படின்னா வட்டி வந்து குறைவாக இருக்கும். அப்போ உங்களுடைய தேவை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க.
இது வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து கால்குலேஷன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ரூ. 1000 கட்டுறீங்கன்னா 12 மாதத்துக்கு ரூ. 12,000 இருக்கும். இது வந்து 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 60,000 வரும். இதை வந்து வட்டியோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 75,000லேருந்து 80,000 வரைக்கும் கிடைக்கும். அதனால் இதில் வந்து ஒரு ரூ. 1000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நகை சீட்டு. இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து நமக்கு பெண் குழந்தைங்க இருந்தால் தான் நம்ம வந்து நகை சீட்டு போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வந்து நம்ம சேமித்து வைக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற குழந்தைங்க வந்து தங்கத்தை அவ்வளோவா விரும்புறதில்ல. அதனால் நீங்கள் வந்து இந்த நகையை எடுத்து வச்சா என் பொண்ணு போட்டுப்பாங்க, பெரிய பொண்ணு ஆனவுடனே போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் நகையை வாங்கிடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை வந்து ரொம்பவும் கரைச்சிரும். அதனால் நீங்கள் குழந்தைகளுக்காக சேமிக்கிறீங்க, ஃபேமிலிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின்ஸாக வாங்கி வைக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நகை சீட்டாக போடும்பொழுது நீங்கள் நகையாக எடுக்கிறது தான் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ரூ. 1000 நகைக்காக ஒதுக்குங்க. அது நகை சீட்டு போட்டு நீங்கள் வாங்கினாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு அந்த மாதிரி ஆப்லேயே வந்து சேவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து டெய்லி ஒரு ரூ. 100 ரூ. 200 ரூ. 300 அப்படின்னு போட்டு கூட நீங்கள் பண்ண முடியும். இந்த டிஜி கோல்டு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வெறும் ரூ. 100 இருந்தால் கூட நம்ம தினமும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அது மாதிரி நீங்கள் நகை சீட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு நகை தேவைப்படுதுன்னா எந்த கடையில் நகை வந்து வரவு வைக்கிறாங்களோ அந்த திட்டத்தில் சேருங்க. இதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும். 11,000 நம்ம வந்து சேமிச்சிருவோம். இதில் வந்து 2 கிராம் வந்து கண்டிப்பாக வாங்கிட முடியும் வருஷத்தில். அடுத்தது 4th வந்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ. இப்போ வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெண் குழந்தைகளுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்க்லேயோ ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு ரூ. 1000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய திருமண செலவுக்கு அல்லது உங்களுடைய அந்த குழந்தையுடைய படிப்பு செலவுக்குமே நம்மளுக்கு வந்து இது ரொம்பவும் பயன்படும். ஒரு 15 வருஷம் இதில் நம்ம கட்டுறோம் அப்படின்னா 1,80,000 தான் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3,74,206. இதை நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,80,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து டபுளாக வந்து நம்மளுக்கு வட்டி வந்து கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக இதுவரைக்கும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேராமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரூ. 500 இருந்தால் கூட சேமிக்க முடியும். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்திலையும் எப்படி சேரலாம், எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு முழு தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் விளக்கமாக ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டினது 1,80,000, நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரூ. 5,54,000 நம்ம கையில் வந்து கிடைக்கும். அதாவது ரூ. 6,00,000 கிடைக்கும். ரூ. 1,000 போடும்பொழுது நம்மளுக்கு ரூ. 6,00,000 கிடைக்குதுன்னா ரொம்பவும் இது வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுலேயும் ஒரு ரூ. 1000 போடுங்க. அடுத்தது 5வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப். இது வந்து ஆண் மகனுக்கான உள்ளது பொது வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் பேர்லேயும் இந்த வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1,80,000 நம்ம வந்து வருஷத்துக்கு கட்டணும்னா வட்டி வந்து 1,00,000, அதாவது இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கே வந்து வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே வந்து வட்டி வந்து குறைவு அப்படிங்கிறதுனால 1,45,000 நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. டோட்டலாக 3,20,557 நம்மளுக்கு கிடைக்குது. இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து ஒரு ரூ. 1000 செலுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு 5 வகையான சேமிப்புகள்லாம் பண்ணது போக மீதம் இருக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு எஸ்ஐபியில் போடுங்க. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு தான். இது ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக, பட் வந்து மியூச்சுவல் ஃபண்டாக போடும் பொழுது அது வந்து பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு ரூ. 1000 மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு போடுறீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ரூ. 5,00,000 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ரூ. 1000 பார்க்காம நம்ம சேமிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ரூ. 5,00,000, ரூ. 6,00,000, ரூ. 4,00,000 இந்த மாதிரிலாம் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திலிருந்து 10%லேருந்து 30% வரைக்கும் முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சு இந்த மாதிரி பிரித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இப்போ இவங்க வந்து ரூ. 6,000 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளும் ரூ. 6,000 அப்படின்லாம் எய்ம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மாதம் கழித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேமிப்பு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி சேமிப்பு ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.